WWE அதிகமா சம்பளம் வாங்குற ரெஸ்லர் யாருன்னு கேட்டா ஒரு சில ரெஸ்லர்ஸோட ஃபேஸ் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆனா அப்படிப்பட்ட ரெஸ்லர்ஸ் WWE வரதுக்கு முன்னாடி காசுக்கு வழி இல்லாம எச்சி பாத்திரம் கழுவுறது, பார் கிளீன் பண்றது, இது மாதிரியான பல வேலைகள் பண்ணிருக்காங்க. அந்த வகையில நம்மளோட ஃபேவரட் ரெஸ்லர்ஸ் இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு பாத்துடலாம் வாங்க. அஞ்சாவதா நம்ம பார்க்க போற ரெஸ்லர் தி ராக். இப்போ ராக் ஹாலிவுட்லயே மிகப்பெரிய ஆக்டர். அவர் வாங்குற அளவுக்கு யாரும் இன்னும் சம்பளம் வாங்குறது இல்ல. அப்படிப்பட்ட ஒருத்தர் தன்னோட காலேஜ் டைம்ல ஒரு ஃபுட்பால் டீம்ல சேர்ந்தாரு. ஆனா எதிர்பாராத விதமா அவர் அந்த டீம்ல இருந்து துரத்தி விட்டாங்க. அவரோட கனவு வாழ்க்கை அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் காசு இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. சோ அவர் புளோரிடால இருக்கிற அவரோட அம்மா வீட்டுல போய் தங்கினாரு. அவரோட பாக்கெட்ல வெறும் $7 தான் இருந்துச்சு. இத ராக் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு. சோ ராக் அவருக்கு அந்த டைம்ல கிடைச்ச எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சாரு. ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போய் பாத்திரம் கழுவினாரு, கம்பெனிஸ்க்கு சோஃபா டெலிவரி பண்றது, அப்புறம் ஜிம்ல இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வைக்கிறது, இது மாதிரியான எல்லா வேலைகளையும் செஞ்சாரு. அந்த வேலை அவருக்கு பிடிக்கலனாலும் அவரோட தேவைக்காக அவர் அதை பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இத்தனைக்கும் அவரோட அப்பா ஒரு ரெஸ்லரா இருந்தாரு. சோ ராக் ஒரு முடிவு எடுத்தாரு. அவரோட அப்பா அப்புறம் அவரோட தாத்தா ரெண்டு பேரையும் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு ப்ரோ ரெஸ்லிங்ல கால் எடுத்து வச்சாரு. ஆரம்பத்துல அவர் ஃபேன்ஸுக்கு சுத்தமா பிடிக்கல. பட் போக போக அவரோட கிமிக் மாத்தினதுக்கு அப்புறம் ஃபேன்ஸ்க்கு அவர் பிடிக்க ஆரம்பிச்சு. இப்போ WWE ஓட ஒரு பிகெஸ்ட் லெஜெண்டா இருக்காரு. ராக் கஷ்டப்படும் போது அவர்கிட்ட இருந்த அந்த $7 இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு $7 ப்ரொடக்ஷன் பேர் வச்சிருக்காரு. இந்த விஷயம் உங்கள யாருக்கெல்லாம் தெரியும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாலாவதா நம்ம பார்க்க போற ரெஸ்லர் டேவ் பட்டிஸ்டா. இவர் WWE வர்றதுக்கு முன்னாடி வாஷிங்டன் டிசில இருக்கிற நைட் கிளப்ல பவுன்சரா வேலை பார்த்தாரு. அது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமான வேலை இல்ல. ஒவ்வொரு நைட்டும் பிரச்சனை, சண்டை, ஒரு கலவரத்தோட தான் அவரோட லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஏன் அந்த கிளப்ல நடந்த ஒரு பிரச்சனையில போலீஸ் பட்டிஸ்டாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காரு. அப்புறம் அந்த ஒர்க் மட்டும் அவர் பண்ணல, அவர் லைஃப் கார்டாவும் வேலை செஞ்சிருக்காரு. காலையில இந்த வேலையும் நைட்ல பவுன்சர் வேலையும் பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது காலையில ஸ்விம்மிங் பண்ற மக்களை காப்பாத்துற வேலையிலையும் நைட்ல போல்கிதனம் பண்றவங்க கூட சண்டை போடுற வேலையும் பண்ணி ஒரு ரிஸ்கான ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வைல்ட் சமன் ட்ரைனிங் சென்டர்ல சேர்ந்து பயிற்சி பண்ணி ப்ரோ ரெஸ்லிங்ல சேர்ந்தாரு. பட் அவர் ஆரம்பத்துல சண்டை போட தகுதி இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்புனாங்க. பட் பட்டிஸ்டா முடியாதுன்னு சொல்லி திரும்பவும் ட்ரைனிங் பண்ணி ரெஸ்லிங்ல சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் பெரிய லெஜெண்ட் ஆகி ஹாலிவுட்ல பெரிய ஆக்டராகவும் ஆயிட்டாரு. இன்னும் பட்டிஸ்டா பத்தி சொல்லிட்டே போகலாம்னு சொன்னா மத்த ரெஸ்லர்ஸ் பத்தி பேச முடியாது. பட்டிஸ்டா பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. மூணாவதா நம்ம பார்க்க போற ரெஸ்லர் ஜான் சீனா. WWE ஓட ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியா மாறுறதுக்கு முன்னாடி ஜான் சீனா அவரோட உடம்ப ரெடி பண்றதுக்காக ஜிம்க்கு போனாரு. ஆனா அவருக்கு அவரோட ஜிம் ஃபீஸ் கட்டவே காசு இல்ல. சோ அவர் அதே ஜிம்ல ஜிம் ட்ரெய்னரா ஒர்க் பண்ணாரு. அப்புறம் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா அவர் லிமோ காரோட டிரைவராவும் வேலை பார்த்திருக்காரு, போட் டிரைவராவும் வேலை பார்த்திருக்காரு. அவரால் அவரோட வீட்டு வாடகை கட்ட முடியாததுனால அவரு 1991 மாடல் லிங்கன் கான்டினென்டல் கார்ல தான் படுத்து தூங்கியிருக்காரு. யோசிச்சு பாருங்க. இப்போ மிகப்பெரிய லெஜெண்டாவும் ஹாலிவுட்ல பெரிய ஆக்டராவும் இருக்கிற ஜான் சீனா ஒரு காலத்துல தங்குறதுக்கு வீடு கூட இல்லாம இருந்திருக்காரு. உங்கள யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியாதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரெண்டாவதா நம்ம பார்க்க போற ரெஸ்லர் CM Punk. இவரு மத்தவங்கள மாதிரி இல்லாம ஒரு நார்மலான ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் காமிக் புக் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு அந்த வேலை பிடிக்கல. சோ பங்க் ஜிம்ல நடக்கிற சின்ன சின்ன மேட்ச்ல சண்டை போட்டாரு. அப்புறம் ரோட்ல நடக்கிற ரெஸ்லிங், தெருல நடக்கிற ரெஸ்லிங்னு எல்லா இடத்துக்கும் தேடி தேடி போய் சண்டை போட்டு பயிற்சி பண்ணாரு. இவர் பல மாநிலங்கள் கடந்து போய் ரொம்பவும் கம்மியாவே இருக்கிற ஆடியன்ஸ்க்கு மத்தியில ஃபைட் பண்றதுக்காக தரையில படுத்து தூங்கி எழுந்திருச்சு மேட்ச்க்கு போவாரு. அதுலயும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா மட்டும் தான் அவருக்கு கொஞ்சமா காசு கொடுப்பாங்க. இல்லனா எந்த ஒரு பணமும் கொடுக்க மாட்டாங்க. இவர் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட பேரை ரெஸ்லிங் வேர்ல்ட்ல பதிய வச்சாரு. ஒவ்வொரு மேட்ச்லயும் அதுக்காக உழைச்சாரு. அதனாலதான் நம்ம அவர் பெஸ்ட் இன் தி வேர்ல்ட்னு சொல்றோம். உங்களுக்கு CM Punk பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா நம்ம பார்க்க போற ரெஸ்லர் AJ Styles. இவர் மத்த ரெஸ்லர்ஸ் மாதிரி பேரண்ட்ஸோட செல்வாக்க வச்சு WWE வந்தவர் இல்ல. இவரோட சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. WWE ஓட ஃபியூச்சர்னு சொல்லிட்டு சுத்துற சிலர மாதிரி சின்ன வயசுல இருந்தே பணத்திலேயே பிறந்து பணத்திலேயே வளர்ந்த ஆள் இவர் இல்ல. இவரோட வீட்டுல ஒரு டிவி கூட கிடையாது. சாப்பாட்டுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அவரோட ஃபேமிலிக்கு ஏதாவது உதவி பண்ணணுங்கிறதுக்காக கிடைச்ச எல்லா வேலையும் செஞ்சாரு. அவர் வாட்டர் பாட்டில் டெலிவரி பண்ற வேலை, புல் வெட்டுற வேலை, இது மாதிரி எல்லா வேலையும் செஞ்சாரு. ஆனா என்ன ஒர்க் பண்ணாலும் தன்னோட ட்ரீம் ஜாப்காகவும் நிறைய முயற்சி பண்ணாரு. அவர் ஒரு சின்ன ரெஸ்லிங் ஸ்கூல்ல ட்ரைனிங் பண்ணாரு. அப்புறம் சின்ன சின்ன கூட்டத்துல சண்டை போட்டாரு. ஆனா WWE அவர் உடனே ரெஸ்லிங்க்கு எடுத்துக்கல. அவர் நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்ல ஒரு நல்ல ரெஸ்லர் அப்படிங்கிற பேர் வாங்கினதுக்கு அப்புறம் TNA ஓட ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியா மாறினாரு. அதுக்கப்புறம் தான் WWE அவர் எடுத்தாங்க. ஆனா அவ்வளவு திறமையான மனுஷனை இப்ப ஜோக்கர் மாதிரி வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. தன்னோட சொந்த உழைப்பை வச்சு பெரிய ரெஸ்லரான இவரை அப்பாவோட பேரை வச்சு ஊரை ஏமாத்திட்டு சுத்துற இந்த டப்பா தலையன் கிட்ட எல்லாம் தோக்க வைக்கிறாங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நம்ம ராக் பாத்திரம் கழுவிருக்காரு, நம்ம ஜான் சீனா கார் டிரைவரா இருந்திருக்காரு, பட்டிஸ்டா பவுன்சரா இருந்திருக்காரு, CM Punk காமிக் புக் வித்திருக்காரு, AJ Styles வாட்டர் பாட்டில் வித்திருக்காரு. இதுல யாரோட ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஆரக்கிளன் நெட்வொர்க் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரியுற வீடியோவை இன்னும் பார்க்கலனா அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன். நன்றி, வணக்கம், பை பை.